ஹாய் மக்களே, வெல்கம் டு நானு விலாக் தான் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குவைத்தில் டூரிஸ்ட் விசிட்டிங் விசா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அது நிறைய பேருக்கு எப்படி வர்றதுன்னு தெரியாமல் இருக்கும். அது எப்படி வர்றதுன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நீங்கள் யூடியூப் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா எக்கச்சக்கமான வீடியோ இருக்குது, தமிழ்லையும் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது ஈஸியான வேலை தான். அதிகபட்சமாக சொல்கிறாங்க 4 கேடி 5 கேடி செலவாகும் அப்படிங்கிறாங்க விசாவுக்கு மட்டும். இப்போது விசா எடுத்து நீங்கள் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னா, இங்கே குவைத்து வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான செலவு இருக்குது, எவ்வளோ செலவு ஆகும், நம்மளுக்கு எவ்வளோ கையில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஓரளவு நான் கணிச்சு சொல்ல போகிறேன். அதை பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு வரம்பு வச்சுருந்தாங்க. விசிட்டிங் விசா ஃபேமிலி விசா எடுக்கிறாங்க ஒரு வரம்பு இருந்துச்சு. அப்படின்னா 400 கேடி பேசிக் சம்பளம் இருந்தால் தான் நீங்கள் விசிட்டிங்காக ஃபேமிலி எடுக்க முடியும். 400 கேடி சம்பளம் வாங்கினவங்க எடுத்தாங்க, வச்சுருந்தாங்க. ஃபேமிலி விசாவுக்கு ஒரு அமௌண்ட்டு, விசிட்டிங் விசாக்கு ஃபேமிலியே எங்கேயே தங்கியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வேறு அமௌண்ட் இருக்குது, அது வேறு பேசிக் சேலரி இருக்குது. இந்த மாதிரி கண்டிஷன்லாம் இப்போ தளர்த்துருக்காங்க. உள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா நமக்கு எந்த மாதிரி செலவு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் சொல்கிறது டிக்கெட் இல்லாமல், அதாவது ஃப்ளைட் டிக்கெட் இல்லாமல். இப்போ நீங்கள் வர ஒரு ஃபேமிலியில் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் 2 பேரும் வச்சுங்களேன். இப்போது நீங்கள் இங்கே இருப்பீங்க, இப்போ விசா எடுக்கிறவங்க இங்கே இருப்பீங்க. சப்போஸ் உங்கள் ஒய்ஃப் வர்றாங்கன்னா ஒய்ஃபுக்கு மட்டும் டிக்கெட்டு போட்டு எடுத்துருவீங்க. இதே 2 குழந்தை, ஒரு 3 குழந்தை, ஒரு குழந்தைன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த ஒரு குழந்தைக்கு ஒரு டிக்கெட் போடுற மாதிரி தான் இருக்கும். 2 பேசிக் உள்ளது அவங்களுக்கு தெரியும். அப்போது நான் டிக்கெட் இல்லாமல் சொல்கிறேன். டிக்கெட்டை தவிர்த்து மற்ற செலவு இங்கே வந்ததுக்கப்புறம் எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத நான் ஓரளவு கணிச்சு உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் பார்த்துக்கங்க. எவ்வளோ சம்பளம் இருந்தாலும் விசிட்டிங் விசாவில் ஃபேமிலி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்கள் குவைத்துக்குள்ளே வர்றதுக்கு இப்போ ஒர்க்கர் விசாவில் வர்றோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் ப்ரொசீஜர் இருக்குது. இந்தியாவிலேயே சரி, மெடிக்கல் போகணும், அது இது லூட்ரோஸ்க்கு நிறையா பிரச்சனை இருக்குது. இதே நம்ம இந்த மாதிரி விசிட்டிங் விசாவில் வர்றவங்களுக்கு, ஃபேமிலி விசிட்டிங் விசாவில் வர்றவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை கிடையாது. நம்ம விசா அப்ளை ஆகிடுச்சு, விசா வந்துருச்சு அப்படின்னா அடுத்து நம்ம டிக்கெட்டை போட்டு நேராக இறங்கிடலாம். அதெல்லாம் அந்த மாதிரி தொந்தரவுலாம் இருக்காது விசிட்டிங் விசாவில். அதையும் பார்த்துக்கோங்க. குவைத்துக்கு வரனால முக்கியமாக தங்குறதுக்கு இடம். தங்குறதுக்கு இடம்னா இப்போ பேசிக்காக இப்போ பேச்சுலர் வந்துங்களேன். பேச்சுலர் ரூமில் ஒரு 10 பேர் 5 பேர் பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருப்போம். அதில் 2 ரூம் இருக்கும், ஒரு ஹால் இருக்கும், ஒரு கிச்சன் இருக்கும். ஒரு 2 ரூம் இருந்துச்சுன்னா அதில் 5 பேர் இருப்பாங்க வச்சுங்களேன். அப்போ அதுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் 300 350 இல்லாட்டி 400 கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அது மொத்தம் 2. அதை எல்லாம் டிவைட் பண்ணி ஒரு ஆள் 35 40 அப்புறம் எல்லாம் குறைஞ்சபட்சம் 40 பேச்சுலராக உள்ளவங்க கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம ஃபேமிலியாக வர்றாந்தா நம்ம அப்படி பேச்சுலர் ஃபேமிலி அப்படி இருக்க முடியாது. அப்போது நம்ம தனியாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா யாரோட சேர்ந்து இருக்கணும். அதாவது யாராவது ஃபேமிலி இருப்பாங்க, நம்ம அவங்களோட சேர்ந்து இருக்கலாம். அதாவது ஒரு வீட்டில் 2 ஃபேமிலி இருக்க மாதிரி, 3 ஃபேமிலி இருக்க மாதிரி, அந்த மாதிரி வீடுகள் இருக்குது. அந்த மாதிரி இருந்திருக்காங்க. அப்போ அந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் 2 குறையும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம சிங்கிளாக இருக்கணும், அதாவது நம்ம சேர்ந்து இருக்க வாய்ப்பு இல்லை, சேர்ந்து இருக்க முடியாது, நாங்கள் தனியாக தான் இருப்போம் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா அதுக்கு நான் சொல்கிற மாதிரி ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஃப்ளாட்டு, சின்ன ஃப்ளாட்டை, ஒரு ரூமு, ஒரு ஹாலு, ஒரு கிச்சனில் ரூம் எடுத்தால் கூட, கிச்சன் பாத்ரூம் உள்ளது எடுத்தால் கூட குறைஞ்சபட்சம் 300 கம்மியாக கிடைக்க வாய்ப்பே இல்லை. அதாவது ஃப்ளாட்டு அது ஒரு மாதத்துக்கு சொல்கிறேன், ஒரு மாதத்துக்கு 2 300 கம்மியாக கிடைக்க வாய்ப்பு இல்லை. 300 மேலே தான் இருக்கும், 300 தினார். அப்புறம் இப்போ ஃபேமிலி வந்துட்டாங்க, ரூம் எடுத்துட்டோம். அடுத்து ரூமுக்கு உள்ள திங்ஸ் இருக்குன்னு நம்மள்கிட்ட. உதாரணத்துக்கு சமைக்கிறதுக்கு ஒரு மாதம் தங்குறது, ஹோட்டலே சாப்பிட்டோம் அப்படின்னா தொகை எங்கேயே போயிடும். கண்டிப்பாக சமைச்சு ஒய்ஃப் வீட்டை சும்மா இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ 1 மாதமோ 3 மாதமோ விசிட்டிங் எடுத்தோம் அப்படின்னா நம்ம சமைச்சு சாப்பிட்றது பெட்ரு. இப்போ சமைச்சு சாப்பிட்டோம் அப்படிங்களேன், அதுக்கு உண்டான பொருட்கள் வேணும், சமைக்கிறதுக்கு உண்டான பொருட்கள் வேணும். இப்போ நீங்கள் ஒரு ரூம் எடுக்கணும் அப்படின்னா எல்லாம் செட்டாக கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வாங்கி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு இன்னொரு ஐடியா என்ன அப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி ஃபேமிலியாக இருப்பாங்கள்ல, ஆல்ரெடி குவைத்தில் ஃபேமிலியாக இருப்பாங்க, இல்லை விசிட்டிங்கில் வந்திருப்பாங்க. யாராவது அதை 1 மாதத்தில் ஃபேமிலியாக உள்ளவங்க 1 மாதம் 2 மாதம் ஊருக்கு வெக்கேஷன் போவாங்க. அந்த மாதிரி நேரங்கள் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அவங்க சொல்கிற ஒரு 200 300 காசை கொடுத்து நம்ம இருந்துக்கலாம். பொருள் எல்லாமே இருக்குது. அதில் என்ன ப்ளஸ் அப்படின்னா, அதே வாடகை வாங்கிக்குவாங்க. அதில் என்ன நமக்கு ப்ளஸ் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த பொருட்கள் வாங்குகிற செலவு இருக்காது. அதாவது இப்போ பாத்திரம் பண்டங்கள், அப்புறம் ஃப்ரிட்ஜரு, அப்புறம் அது டூல்ஸ்க்கு உங்களுக்கு தெரியும். ஒரு வீடுனா என்ன இருக்கணும், பேசிக்காக இருக்கணுமோ அதெல்லாம் வாங்க வேண்டியதில்லை. அது எல்லாமே அங்கே வீட்டில் இருக்கும். நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு ப்ளஸ் இருக்குது.
அப்போது அதுக்குன்னு ஒரு நம்ம 300 சொன்ன மாதிரி அது வச்சுக்கிறோமே, 300 பேசிக்காக வச்சுக்கிறோமே, அதுக்கு ஒரு 300. இப்போ நீங்கள் யாராவது இருந்த ரூமில் தங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸு செலவு, அதிக செலவு இருக்காது. இதே பாத்திரம் எக்ஸ்ட்ரா வாங்குற மாதிரி இருந்தால் அது தொகை வரும், அதை ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் வர்றவங்க இதே மாதிரியே பாருங்கள். இதே மாதிரி ஷேர் பண்ணுற மாதிரி ரூமோ, இல்லை இந்த மாதிரி வெக்கேஷனில் ஊருக்கு போகிறவங்க அந்த டைமில் நம்ம எடுத்த ஃபேமிலி எடுத்தோம் அப்படின்னா அது நம்ம கொஞ்சம் அந்த காசு நம்ம குறையும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது நம்ம வந்து ரூமுக்கு 300 ஒதுக்கிட்டோமா, நம்ம வெளில கூட்டி போகிறோம் அப்படின்னா ஒய்ஃபோட குழந்தைங்கள, நம்மகிட்ட கார் இருந்துச்சுன்னா ஓகே. கார் இருந்தால் நமக்கு வந்து பெட்ரோல் செலவு மட்டும் ஆகும், எப்படியும் மேனேஜ் பண்ணிடலாம் வச்சுங்களேன். அது அதிகபட்சம் செலவு வராது, அந்தளவுக்கு செலவு பெருசாக இருக்காது. இதே கார் இல்லை அப்படின்னா டாக்ஸிலாம் போகிற மாதிரி இருக்கும், அப்படி பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்கும். பஸ்ஸுக்குன்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு ஏரியா இப்போ எந்த ஏரியாவுக்கு போனாலும் ஒரு ரூபாய் தினார் வச்சுக்கலாம் ஒரு பஸ்ஸில் பேசிக்காக. இப்போ டாக்ஸியில் போக வச்சுக்கலாம், ஒரு பேசிக்காக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 3 கடி கம்மியாக அங்கேயும் போக முடியாது. 4 கடிங்கிறது அப் அண்ட் டவுனு ரொம்ப கம்மி. ஏன்னா போகிறதுக்கு 4 கடி, போகிறதுக்கு 2 கடி, வரது 2 கடிங்கிறது வாய்ப்பே இல்லை. நீங்கள் கொஞ்சம் லாங்காக போவீங்க, கொஞ்சம் முன்ன போவீங்க அப்படிங்கிறப்போ ஒரு பேசிக்காக ஒரு 5 கடி வைப்போமே, ஒரு 5 தினார். ஒரு டாக்ஸிக்கு போகிறதுக்கு வரதுக்கு 5 தினார் வச்சுக்கிடுவோமே. அது நான் ரொம்ப கம்மி, 5 தினார்ங்கிறது ரொம்ப கம்மி. ஒரு நம்ம நார்மலாக வச்சுக்கிடுவோம். அப்போது ஒரு 5 கடி பேசிக்காக வச்சு கணக்கு பண்ணுவோமே. 5 கடினா இப்போ ஒரு மாதம் 30 நாளா, அந்த 30 நாள் எடுக்கிறீங்க அப்படின்னா விசாவில் 30 நாள் விசிட்டிங் விசாவில் எடுத்துருக்கீங்க அப்படின்னா 30 நாளைக்கு நம்ம வந்து வெளில போக மாட்டோம். குறைஞ்சபட்சம் 20 நாள் போகணும்னு வச்சுங்களேன். அப்போ 20 கணக்கு போவோம். 5 × 20 ஒரு நாளைக்கு 5 ரூபான்னு சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 5 ரூபான்னு நம்ம டாக்ஸி செலவு பண்ணோம் அப்படின்னா ஒரு 20 நாளைக்கு 100 தினார் வந்துருச்சா, அது ஒரு 300 400. இப்போ ரூமுக்கும் போக்குவரத்துக்குமே 400 வந்துருச்சா. இப்போது ஒய்ஃபு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வெளில போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து பல விதமான பொழுதுபோக்கு விஷயங்கள் இருக்கும், இல்லாட்ட குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்கும், ஒய்ஃபுக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்கும். அதை வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கும், அதை குழந்தைங்களுக்கு அங்கே கூட்டி போகிற மாதிரி, இங்கே கூட்டி போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு தொகை தேவைப்படும். ஒரு அந்த 20 நாள் சொல்கிறேன் நான், அந்த வெளியில் போகிற 20 நாள் சொல்கிறேன். அதுக்கு ஒரு அமௌண்ட்டு ஒரு 100 150 வைங்க. மொத்தம் பெரிய அமௌண்ட்டை, பெரிய பொருளாக சொல்லலை. இந்த நகை நட்டுகள், நகை அந்த மாதிரி விஷயங்கள் வாங்காமல் இந்த பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு, இந்த மாதிரி வெளில போகிறதுக்கு செலவு பண்ணுற பேசிக் இது செலவு இருக்குல்ல, சாப்பாடோ இல்லை ஹோட்டலோ போய் கொஞ்சம் போகிற இடத்துல சாப்பிடுவோம், அந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு எப்படி 20 நாளைக்கு 200 தினார் செலவாகும். கண்டிப்பாக 200 செலவாகும். அதுக்கு 200 வச்சுங்களேன், 4 600 ஆகிடுச்சா. 200 அது கம்மி தான் நான் சொல்கிறேன். அந்த 200 தினாருங்கிறது கம்மி தான். 20 நாளைக்கு 200 தினார் செலவுங்கிறது கம்மி. அப்புறம் முக்கியமானது சாப்பிட்றோம்ல, சாப்பாடுக்கு உண்டான பொருள் வாங்கணும்ல. பாத்திரம் பண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம லக்கு வச்சு ஓட்டிடலாம், ஓகே. அதை சமைக்கிறதுக்கான பொருள் வேணும்ல. இப்போ அரிசி, பருப்பு, காய்கறிகள், மற்ற விஷயங்கள் வேணும்ல, எண்ணெய், அந்த விஷயங்கள் வாங்குறதுக்கு ஒரு அமௌண்ட் வேணும். அதாவது ஒரு நாளைக்கு இன்னும் நம்ம கணக்கு பண்ண முடியாது, மந்த்லி ஷாப்பிங் மாதிரி பண்ணிக்கணும்னு வச்சுங்களேன். ஒரு மந்த்லி ஒரு மாதத்துக்கு தேவையான ஜாமான் வாங்குறதுன்னா குறைஞ்சபட்சம் 100 தினார் கம்மியாக வாங்கவே முடியாது. குறைஞ்சபட்சம் சொல்கிறேன், ஒரு மாதத்துக்குள்ளே ஜாமான் வாங்குகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபேமிலிக்கு வாங்குகிறோம் அப்படின்னா 100 தினார் கம்மியாக வாங்க வாய்ப்பே கிடையாது. 100 தினார் மேலே தான் போகும்போது தவிர கம்மியாக வாய்ப்பு இல்லை. இதே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் அப்படின்னா அதில் குறைய வாய்ப்பு இருக்குது. இந்த போக்குவரத்தும் சரி, மற்றபடி வெளில செலவு பண்ணுறதும் சரி, இது மாதிரி அரிசி பருப்பு வாங்குறதும் சரி. இதே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் இருந்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ யாருமே குழந்தைங்களை ஊரில் விட்டுட்டு விசிட்டிங் வர மாட்டாங்க, குழந்தைகளை கூட்டிட்டு தான் வருவாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு அந்த ஆசை இருக்கும், குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வரும். அப்படிங்கிறப்போ செலவு கண்டிப்பாக 100 தினார் இருக்கும். அப்போ 600 + 700 ஆகிடுச்சா. சாப்பாடு, போக்குவரத்து, அப்புறம் ரூமு, அதுக்கே 700 ஆகிடுச்சு. அப்புறம் இதர செலவுகள்னு பார்த்தா கூட நம்ம மற்றபடி நம்ம ஃபிக்ஸடாக வர முடியாதுல்ல. இதுதான் செலவுன்னு ஃபிக்ஸடாக வர முடியாது. குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்குறது, ஒய்ஃபுக்கு ட்ரெஸ் வாங்குறது, அப்படி இப்படின்ட்டு ஒரு செலவு இருக்கும் வச்சுங்களேன். அப்படி கணக்கு பண்ணாலே ஒரு தொகை வரும். அதுக்கான உங்களை எல்லோரும் மக்கள்லாம் ஏன் விசிட்டிங் வர மக்கள்லாம் பயங்காட்டலை. நம்ம ஒரு சந்தோஷத்துக்காண்டி நம்ம குழந்தைங்க ஆசைப்படும், ஒய்ஃப் ஆசைப்படுவாங்கன்னு சொல்லிட்டு எடுப்போம். ஆனால் இதுக்கு நம்ம வந்து தயாராக இருக்கணும். அப்படி தான் அந்த வீடியோ போடுறேன். ஏன்னா ஒரு சிலவங்க ஓகே இவ்வளோதானே ஒரு ஆர்வத்தில் எடுத்துருவோம். ஆனால் நம்ம பழைய இதை யோசிக்கணும். இதை வந்து அதை மேனேஜ் பண்ண முடியுமா? நம்ம வாங்குகிற சம்பளத்தில் இப்போது 200 ரூபா சம்பளம் வாங்குகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து 1 மாத சம்பளத்தை வச்சு மேனேஜ் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் சம்பளம் அந்த மாதிரி 200 கேட்டு சம்பளம் வாங்குறவங்க, இந்த மாதிரி சூழ்நிலை உள்ள மக்கள் வந்து
இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு அந்த விசிட்டிங் விசா ஏற்பாடு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காசு தேடக்கூடாது. நம்ம காசு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் விசிட்டிங்கில் ஃபேமிலியை எடுக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் போய் யார்கிட்ட காசு வாங்குறதோ இல்லை அந்த காசு கிடைக்கும் இந்த காசு கிடைக்கும் அப்படின்னு அதை நம்பிக்கிட்டு யாருமே விசிட்டிங் விசா எடுக்காதீங்க. ஏன்னா குழந்தைங்களை கூட்டி வந்து வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்க முடியாது. ஒய்ஃபை கூட்டி வந்து விசிட்டிங் லேஸ் கூட்டி வந்து வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்க முடியாது. ஏன்னா அவங்க வர்றதே நம்மளை எங்கே சுற்றி காட்டுவோம், 4 இடத்துக்கு கூட்டி போவோம், 4 பிடிச்ச பொருளை வாங்கி கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக தான் ஒய்ஃபை குழந்தைகளை எடுக்கிறது. நம்ம அதுலேயும் கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு எங்கேயும் கூட்டி போகாமல் ரூம்லேயே வச்சு அடைச்சிட்டு திருப்பி அனுப்பக்கூடாது. அது நல்லாவே இருக்காது. அது மாதிரி நிறைய மக்கள் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா 3 மாதம் 3 மாதத்தில் எடுத்துடுறாங்க. 3 மாதம் விசிட்டிங் விசா எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டியூட்டி முடிச்சுட்டு ஈவினிங் போகிறது, டயர்டில் படுத்துறது, கூட்டி போகிறதில்ல குழந்தைங்கள பிள்ளைங்களாம் வெயிலே கூட்டி போகிறதில்ல. அந்த வெள்ளி சனியில் லீவில் கூட்டி போகிறது, அது எங்கேயும் சாயங்காலம் கொஞ்சம் பொழுது போட்டு போகிறது, நைட்டு 10 மணிக்கெல்லாம் திரும்பிடுறது வச்சுங்களேன். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து அந்த வந்ததுக்கான இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. அதாவது குழந்தைங்க வருது அப்படின்னா அது 3 மாதம் எடுக்கும்போது செலவு அதிகமாகும். அவங்க இடத்துலேருந்து பார்த்தாலும் அதுவும் கஷ்டமாக இருக்கும். அதனால விசிட்டிங் எடுக்கிறவங்க மேக்ஸிமம் 1 மாதம் 2 மாதம் அப்படி வச்சுருந்து அனுப்புங்க, அது பெட்ரு. ஏன்னா அதை நம்ம எவ்வளோ கம்மியாக நாட்கள் வச்சுருக்கிறோமோ நமக்கு செலவு குறையும். ஏன்னா நாட்கள் அதிகமாக நம்மளுக்கு வந்து காசு அதிகமாக தானே போகும். பேசிக் எல்லாருக்கும் உள்ளது தானே. அதனால் நீங்கள் விசிட்டிங் எடுக்கிற மக்கள் வந்து இதுக்கெல்லாம் தயாராகிக்கிட்டு இவ்வளோ செலவு இருக்குது அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட 700 தினார் 800 தினார். இப்போ இதுக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட்டு நான் இங்கே காட்டுறேன். இப்போ நம்ம ஊர் மதிப்புக்கு இவ்வளோ செலவு வரும். இப்போ உள்ள குவைத் தினார் ரேட்டுக்கு இவ்வளோ செலவு வருது. அதுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்கிறது பேசிக்காக சொல்கிறது. இது வந்து பர்ஃபெக்ட் கிடையாது, கம்மியும் கிடையாது, கூடவும் கிடையாது. நான் சும்மா ஓரளவு நம்ம வாய் கணக்கில் போட்டு நான் சொல்லியிருக்கிறேன். இது வந்து இதான் அமௌண்ட்டா அப்படின்னு யாரும் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. நான் அதையும் நான் சொல்லிக்கிறேன். நான் ஒரு கணிப்பில் சொல்கிறது இவ்வளோ செலவு இருக்குது, இதுக்கெல்லாம் தயாராகிக்கிட்டு ஆயத்தமாகிக்கிட்டு விசிட்டிங்கில் ஃபேமிலியை எடுங்க. அது உங்களுக்கு பெஸ்ட்டு. உங்களுக்கு டென்ஷன் இருக்காது. உங்களுக்கு வந்து ஆஹா இல்லையே இல்லை காசு இல்லைங்கிற அந்த டென்ஷன் இருக்காது. நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம், ஃப்ரீயாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்லா எடுத்து கூட்டி போகலாம், குழந்தைங்கள நல்ல கிட்ட வாங்கி கொடுக்கலாம். நல்லா கையில் காசு இருந்தால் நல்லா சிறப்பாக எடுத்து சந்தோஷமாக எல்லாம் இருங்க. அதுதான் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஃபேமிலி வந்து கூட்டி வந்தால் சந்தோஷமாக இருக்கணும். அடங்கலாகவே பேசுகிறானே அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. நான் அப்படி சொல்ல வரலை. நம்ம எல்லாத்தையும் ஆயத்தமாகிக்கிட்டு எடுங்க. எனக்கும் அந்த ஆசைகள் இருக்குது தான், உங்களுக்கும் அந்த ஆசைகள் இருக்கும். அதாவது குவைத்தில் இருக்கிற மக்களுக்கு வந்து குடும்பத்தை கூட்டி வந்து 4 இடத்த கூட்டி போய் காட்டணும், நம்ம எங்கெங்கெல்லாம் போனோமோ அங்கேயும் பிள்ளைகளை கூட்டி போய் காட்டணும், ஒய்ஃபை கூட்டி போய் காட்டணும் ஆசை இருக்கும். அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் மன பாரம் குறையும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கேருந்து உம்ரா போகலான்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் யாரை எடுக்கலாம் அப்படின்னா இப்போ ஒய்ஃபு குழந்தைங்களை எடுக்கலாம், அம்மா அப்பாவை எடுக்கலாம் அப்படின்னாங்க. அதுவும் இல்லாமல் இப்போது ரீசெண்டாக என்ன நியூஸ் அப்படின்னா நம்ம சொந்த பந்தங்களையுமே எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துகிட்டு இருக்குது. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. விசிட்டிங் விசா ஃபேமிலி விசா எடுக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி எடுங்க. அதுக்காக அந்த வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்க்குற மக்கள் வந்து குவைத்தில் இருக்க உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லுங்கள், நான் பதில் தர்றேன். பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.